அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முதன்மை செய்திகள். தனியார் மருத்துவமனை மருந்தகங்களில் அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை, மாநில அரசுகள் முடிவெடுக்க அறிவுறுத்தல். தனியார் மருத்துவமனைகளுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் மருந்தகங்களில் வெளிச்சந்தையை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகள் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது. சட்ட மாணவர் சித்தார்த் டால்மியா மற்றும் அவருடைய தந்தையும் வழக்குரைஞருமான விஜய் பால் டால்மியா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனியார் மருத்துவமனைகளில் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கும் மருந்தகங்களில் மிக அதிக விலை கொடுத்து மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் நோயாளிகளும் அவரது உறவினர்களும் வாங்க கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த எனது தாய் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது வெளிச்சந்தையில் ரூபாய் 50,000 விலையுடைய மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு மருத்துவமனை மருந்தகத்தில் ரூபாய் 61,132 வசூலிக்கப்பட்டது. வெளியிலிருந்து குறைந்த விலையில் மருந்துகள் வாங்கவும் இவர்கள் அனுமதிப்பதில்லை. எனவே தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் விரும்பும் இடத்தில் மருந்துகள் வாங்க அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறந்த மருத்துவ சிகிச்சை பெறும் குடிமக்களுக்கான உரிமையை அரசமைப்பு சட்டம் பிரிவு 21 வழங்குகிறது. இத்தகைய சிறந்த மருத்துவ வசதியை அளிப்பதில் தனியார் மருத்துவமனைகள் பெரும் பங்கு ஆற்றி வருகின்றன. இத்தகைய சூழலில் மருத்துவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது தனியார் மருத்துவர்களின் செயல்பாட்டில் தடையை ஏற்படுத்தும் என்பதோடு தொடர் விளைவுகளையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மேலும் சுகாதாரம் என்பது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வருகிறது. அந்த வகையில் இது மாநில அரசின் கொள்கை முடிவு சார்ந்த விஷயமாகும். எனவே நோயாளிகளிடம் மருத்துவங்கள் மூலம் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க உரிய கொள்கை முடிவை எடுப்பது குறித்து அனைத்து மாநில அரசுகளும் பரிசீலிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மனு மீதான விசாரணையை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். நன்றி.